தூத்துக்குடியில் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஒன்றுமே புரியலையே. 35 வருஷம் கிறிஸ்தவர், சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார், எல்டர், சர்ச்சில் ஒரு எல்டர். அவர் சொல்கிற பதில் ஒன்றுமே புரியலையே. சரி, உனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் ஐயா, உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதான்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்ட்டார். இல்லையா, அந்த உலகத்திலே அந்த விசுவாசம் வரணும், அதான் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குதா இல்லையான்னு இந்த உலகத்திலே உங்களுக்கு தெரியணும்னு. அப்படியா? எனக்கு அப்படி யாருமே சொல்லலை. யாரு? சபையில் பெரும் புள்ளி சர்ச் எல்டர். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நீங்கள் பரலோகம் போவீங்களா கைவிடப்பட்ட நரகத்துக்கு போவீங்களான்னு. எனக்கு என்னமோ சந்தேகம் தான்றாரு. எது? பரலோகம் போகிறது சந்தேகம் தான்றார். எவ்வளோ வேதனை பாருங்க, வயசாகிக்கிட்டே போகுது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எப்படி சரீர சுகத்திற்கு சாப்பாடு, தண்ணீர், காற்று தேவைப்படுகிறதோ, பசின்று ஒன்று எடுத்தால் சாப்பிடுகிறோம், அதுபோல் ஆன்மீக பசி, ஆன்மீகம் சுகமாக இருக்க பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தமாய் வாழ வேத வார்த்தை, ஜபம், உபவாசம், தியானம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாகிய திருச்சபை, இதில் தான் நம்ம ஆத்மா வாழும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்மா வாழ்கிறதா? நம்ம உடம்புல ஆத்மா இருக்குதுன்னு தெரியுமா? தெரியணும். ஆவி, ஆத்மா, சரீரம். எந்த ஒரு பொருளை எடுத்துங்க, அது 3 இருக்கும். அதில் 3 இருக்கும். அதுபோல நம்ம உடம்புல ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி பொதுவானது. ஆவி சரீரத்தை, ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணா அது ஜெனரல். கவனிக்கணும். இங்கே தான் இது திருச்சபை விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆத்மா சரீரத்தையும் ஆவியையும் கண்ட்ரோல் பண்ணா அதான் தெய்வீகம், பரிசுத்தம். அல்லேலூயா. அப்படின்னா ஆத்மாவில் சுகம் இருக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், சுகம். நான் கேட்குறப்பெல்லாம் சொல்லணும் பதில், வாய் தந்து. உங்கள் திருவாயை கொஞ்சம் மலருங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். அதுதான் பைபிள் ஃபுல்லாக ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. எங்கனாலும் பாருங்க, முக்கியமாக தாவீது சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய். நீதிமொழிகள், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆத்மாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. பழைய கீர்த்தனை இருக்குது நிறையா. அப்போ ஆத்மா சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா 3 யோவான் 2வது வசனம், 3 John, த புக்கு, நற்செய்தி புஸ்தகம் அல்ல, த புக் ஆஃப் லெட்டர், 3 யோவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது கொஞ்சம் பேராக இருந்தாலும் அல்லேலூயா சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், தேவாலயத்தில் சத்தமாக போடு, சவுண்டை கொடு. தெருவில் கத்துறதில்ல, சர்ச்சில் கத்து, தேவாலயத்தில் கத்துற பார்க்கட்டும். ஆத்துமா வாழ்கிறது போல என்ன அழகாக கொண்டு வராரு யோவான். இயேசுவின் சீடர்களில் ரொம்ப முக்கியமானவர் யோவான். சுவிசேஷம் படிச்சிங்கன்னா இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் வரும். அது அவரை பற்றி அவரே எழுதுனதுதான். அவர் எழுதின நிருபம் இல்லை, அவர் எழுதின சுவிசேஷம் இல்லை, அவரை பற்றி அவர் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறார் பாருங்க. இயேசுக்கு அன்பாக இருந்த சீடன், இப்போ கூட அதை நம்ம படிக்கிறோம் பாருங்க. அப்போ அந்த உரிமை அது மட்டும் 3 சுவிசேஷத்தில் எழுதப்படாத வார்த்தை தான் யோவான் சுவிசேஷம். ஏன்னா அவர் எழுதுறாரு அவரை பற்றி. அதே போல் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பான சீடன் அவர் தான். அது சுவிசேஷத்தை எழுதினாரு, 3 நிருபம் எழுதினாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தை கூட இயேசு கிறிஸ்து மற்ற சீடர்களுக்கு கொடுக்காம யோவானுக்கு தான் கொடுத்தார். திவ்ய வாசகனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்படின்னா சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சில வீடுகளில்
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படி தான் இருக்கும் வசனம். அப்போ மேலே இருக்கிறத கட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இடம் பார்த்தலையா அந்த அட்டையில், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு வகையறை. உன் ஆத்மா வாழ்கிறதா யோசிக்கணும். உபாகமம் 6:5, டியூட்ரானமி 6:5, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும், அண்டர்லைன் பண்ணணும் அதை, உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆத்மா அங்க சேர்த்து பாருங்க. உன் முழு பலத்தோடு, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு. ஆண்டவரிடத்தில் அப்படி அன்பு கூறுகிறோமா? முழு அன்பு, உலக அன்பு. லவ்விங் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் எவில் திங்ஸ். 2 தீமோத்தேயு 6:10 நினைக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. தேவ மனிதனே அதை விட்டு ஓடு. சில காரியங்களை விட்டு ஓடணுன்றார். மெதுவாக கூட போகக்கூடாதான். பண ஆசையை விட்டு ஓடு, விபச்சார வேசித்தனத்தை விட்டு ஓடு, அசுத்தத்தை விட்டு ஓடு. அப்படி ஓடு இருக்குது. மெதுவாக போகாது, திரும்பி கூட பார்க்காத, ஓடு. ரன் ஃப்ரம் ஹியர். பணம் அல்ல, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்னு தான் இருக்குது. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. யோசிக்கணும். பணம் தேவைதான் வாழ்க்கையில். நீங்கள் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 21:19 இயேசுவே சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால். சஃபர், பேஷன், லாங் சஃபர் ஆர் பேஷன், பொறுமை. பவுல் எழுதுறாரு நீடிய பொறுமை. பொறுமை என்ற புக்கில் பாஸ் பண்ணாதான் நீடிய பொறுமை என்ற பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். சாதாரண பொறுமையே இல்லையே. நம்மளை நம்பி எப்படி நீடிய பொறுமையை கொடுப்பாரு? கடைபிடித்து பாருங்கள், அவசரப்படாதீர்கள். நிறைய பேர் அவசரப்பட்டு நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விட்டார். இன்னும் அருமையாக இருக்குது வசனம் பார்த்தீங்களா? ஏசாயா 42:1, ஐசாயா சாப்டர் 42:1 says, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்க பாராட்டி பேசுறார். படிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என்னுடைய தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவருமான இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். என்ன அருமையான வார்த்தை! அல்லேலூயா சொல்லுங்க. சூப்பர். பிதா குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், கனம் பண்ணுகிறார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், கனம் பண்ணுகிறார். எதற்காக? அவர் தான் இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்தார். வேற யாருமே கிடையாது. யோசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா நடைபாதை, ஒரு வரப்பு நடைபாதையில் கொஞ்சம் தூரம் போனால் நாசரேத், சின்ன கிராமம். அதில் ஒரு குட்டி சர்ச்சு, சின்ன சர்ச்சு. இயேசு அதில் தான் ஃபெலோஷிப் வச்சிருந்தார். நாசரேத்தில் வளர்ந்ததுனால அவர் அங்கே தான் போயிடுவார். சைனாகோக், தேவாலயம். நம்மெல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் சர்ச்சு. அப்படியாப்பட்ட இயேசு ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்பத்தில் இருந்து சர்ச்சுக்கு தவறாமல் போயிருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்க. வளர 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 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பிறகும் சர்ச்சை கட் பண்ணல, தொடர்ந்து போகிறார். போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவார். ஒரு நாள் அவர்கிட்ட அந்த உபதேசியார், அந்த சர்ச் உபதேசியார் சொல்கிறார், இயேசு இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் டைம் கிடையாது, வேத வாசிப்பு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தக சுருள் அவர் கையில் கொடுக்குறாங்க. அவரை பற்றி அவரே படிக்கிறார். எப்படி இருக்கும்? அவர் தான் மேசியான்னு அந்த ஜனங்களுக்கு தெரியல பாருங்க. படிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாட் இஸ் த சிம்டம்? சைன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க, ஆறுதல் படுத்த, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த,
தேவனாகிய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்தாவி பெற்றவங்க கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து தான் அடையாளம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி பெற்றார். அதற்கு அடையாளம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆறுதல். நொறுங்குண்டவங்க அங்கே போய் உக்காந்துக்கணும் மிரட்டல, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற அதனால தான் இந்த பிரச்சனை உனக்கு, அப்படி சொல்லலை. அதை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆறுதல் ஆறுதல் ஆறுதல். அதுக்கப்புறம் புத்தி சொல்லியிருக்கிறார். நீ சுகமானாய், திரும்ப இந்த வியாதி வராதபடி பாவம் செய்யாது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ, இனி அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? யார் மேலே என்ன கோவம் வந்தா, அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தா, அன்னைக்கு நீ இந்த மாதிரி பண்ணல, அதுக்கு தான் இந்த மாதிரி அனுபவிக்கிற, அனுபவி. இப்படி இயேசு சொல்லவே இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை ஆறுதல். ஆஸ்பத்திரி ஊழியத்துக்குன்னு போகிறாங்களே, என்ன செய்யணும்? கைப்பிரதி கொடுக்கணும், நோயாளிக்கு ஜெபம் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். அவங்க சுகமடைந்து அந்த கைப்பிரதியும் படித்து சுகமடைந்த பிறகு அந்த அட்ரஸுக்கு வருவாங்க. யாரோ கைப்பிரதி கொடுத்தாங்க, ஐயா அதை படித்தேன், கீழே இந்த அட்ரஸ் இருந்தது, நான் வந்தேன்னுவாங்க. அங்கே போயிட்ட நீ என்ன பாவம் பண்ணிய தெரியல, அதனால தான் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துன்னு கெடுக்கிற, உன் பாவத்தெல்லாம் அறிக்கிடு, முட்டி போடு. அவன் தான் முட்டி போட முடியாமல் படுக்கத்தை படிக்க இருக்கிறானே, எப்படி முட்டி போட முடியும்? முடியாது. கிரிமினலாக நம்ம இருக்கக்கூடாது. இயேசுவை போல இலகிய உள்ளம். எல்லாரும் சொல்லுங்க, இலகிய உள்ளம். ஒரு கண்ணீர் விட்டாவே அவர் அன்பாக மாறிடுவார், கட்டி அணைப்பார், முத்தம் விடுவார். அப்பா நான் பாவியப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் இந்த தப்பு செய்துட்டேன்னாவே அதைத்தான் அவர் எதிர்பார்க்குறார். நொண்டி சாக்கு போக்கு, பிறர் மேல் பழியை போடுவது ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் அந்த சவுண்டே அங்கே கேட்காது. 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் இயேசுபாதம், ஒருத்த முன்சாமி. இயேசுபாதம் பேரை கேட்டாவே தெரிந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டான். உனக்கு என்ன வேணும், உன் பிரச்சனை நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோமா இல்லையா? சர்ச்சுக்குள்ளே போக முடியாமல் மனசாட்சினால் வாதிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வெளியே முட்டி போட்டுங்கிறான் ஒருத்தன், அவன் முன்சாமி. இயேசுபாதம் அவர் கிறிஸ்துவரான், போயிட்டார். ஆண்டவரே நான் தசமாகமெல்லாம் சர்ச்சுக்கு கொடுக்குறேன். சரி, சொல்கிறத செய்கிறத சொல்கிறார். நான் வாரத்தில் 2-3 முறை நோன்பு இருக்கிறேன், வாஸ்தவம், வெரி குட். நான் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏழைக்கு இறங்குவோன்னு கர்த்தருக்கு அது வரைக்கும் சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு போ. இதானே கரெக்டு? இந்த ஆயக்காரனை போல் இல்லாதபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இது உனக்கு தேவையா? அற்பமா எண்ணுகிறான். எல்லாமே போச்சு. அந்த ஒரு வார்த்தையில் உன் ஷைனிங் போச்சுறானா? பைபிள் படிங்களா? அவன் அல்ல, தேவாலயத்திற்குள்ளே வந்து பெருமையாய் ஜெபித்தானே அவன் அல்ல, இவனே. எவனே? தேவாலயத்திற்கு வெளியே இருந்தானே அவனே நீதிமானாக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அதுக்கப்புறம் ஒரு வாசனம் சொல்றார். எதுக்கு இவ்வளோன்னு சொன்னார்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். நான் ஜெபிக்கிறேன், நான் வர முடியாது, நான் ஜபத்தில் இருக்கிறேன். நான் பாவம் எவ்வளோ தூரம் ஆசையாக வந்து பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க, பார்க்க முடியாது. திமுறே, கர்த்தர் அந்த ஜபம் கூரையாக கூட எட்டாது. நீ சொல்லலாம் ஜெபிக்கிறேன் 4 மணி நேரம் 8 மணி நேரம் பாதி ராத்திரியில், வாஸ்தவம் தான், ரொம்ப நான் மதிக்கிறேன். நான் அப்படியே பண்ணுறது இல்லை, நான் 3rd கிளாஸு, நீ 1st கிளாஸு. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் ஜெபிக்கிற நீ மகனே மகளே, நான் வெறுக்கிற, எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்குதே, நீ எப்படி பரலோகம் வர முடியும்? நான் வெறுக்கிற காரியம் பெருமை இருக்கிறதே, நீ எப்படி பரலோகம் வர முடியும்? ஏசப்பா கேட்குறாரு. மனித நேயத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சரி, ஜபத்தில் இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் அவங்கள அங்கே உட்கார சொல்லுங்க, தண்ணி கொடுங்க, ஜபம் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன், அப்படி சொல்லணும். பார்க்கவே முடியாதுன்னா நான் பெரிய லாடு லபகுதாசா சொல்லுங்க.
இயேசுநாதரே அப்படி கிடையாதுயா. இயேசுநாதரே அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், மானிட வர்க்கத்தை நேசித்தார், தேவகுமாரனா இருந்தும் வரி கட்டினார், ராஜாவுக்கு முன்னாடி தாழ்மையாக பேசுறார், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படுறாங்களா இன்னைக்கு? எங்க அண்ணன், நான், எங்க தம்பி, எங்க அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கிறோம் காலேஜில் படிக்கிறப்ப கூட. அது முக்கியமா எங்க அண்ணன், அவர் தான் மாட்டிக்குவாரு, மூத்தவர். நாங்க தப்பிச்சுக்கோ கொஞ்சம் தான். இப்போ அப்பா அடிச்சா பொறுத்துன்னு இருக்கிறாங்களாப்பா? அப்பா சாரிப்பா, நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா? 7ஆம் கிளாஸ் கூட படிக்கல, அவன் ஏதோ தப்பு பண்ணா எடக்கு பண்றான்னு அப்பா குச்சி எடுத்துன்னு வராரு அடிக்கிறதுக்கு. குச்சியை பிடிங்கி வச்சு வாங்கிட்டான் நாள். யாருக்கிட்ட? எனக்கும் அடிக்க தெரியுமில்ல. பையன் சொல்றான், விட்டார் ஓட்டம். 4 நாள் வீட்டுக்கு வரவே இல்லை. மனைவிக்கு ஃபோன் பண்றாரு, என்னம்மா பையன் செட்டில் ஆயிட்டானா, கரெக்டாக இருக்கிறானா, நான் வரலாமா, அந்த குச்சி எங்கன்னா வச்சுட்டானா, கையில் இருக்குதா? அப்படி பயப்படும். வாட் இஸ் த 5th commandment? Can you say anybody? எஸ். பாஸ்டர் சொல்லிருக்கூடாது, அவர் சொல்லிட்டாரு, ஸ்டூடெண்டா மாறிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர். அப்பா அம்மா மரிக்கிற வரைக்கும் அவங்கள கனம் பண்ண, அல்லது நான் மரிக்கிற வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை கனம் பண்ண. ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், ஆனர் யுவர் பாஸ்டர் பாஸ்டம்மா, ஆனர் யுவர் எல்டர், ஆனர் யுவர் கிளாஸ் டீச்சர், ஆனர் யுவர் ப்ரொஃபஸர், ஆனர் யுவர் எல்டர். உன்னை விட 4 நாள் முன்னாடி பிறந்திருந்தா கூட சரி, மதிப்பாக தான் பேச. வயசு வித்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? 1 செகண்டோ 2 செகண்டோ முன்னாடி பிறந்திருப்பார் ஏசா. அதற்கு பிறகுதான் பிறந்தார் யாக்கோபு. ஆரம்பத்தில் ஏமாத்திட்டான். திரிஞ்சின பிறகு, ஆண்டவரை சந்தித்த பிறகு, ஆண்டவனே ஏசாவை ஆண்டவனேன்னு கட்டி அணைத்து தழுவி, பல ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை கட்டி தழுவி முத்தம் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் என்னப்பான்னு கேட்குறார் ஏசா. என் ஆண்டவனுக்கு காணிக்கை. அவனா ஊழியமா செஞ்சான்? அந்த மூத்தவங்களுக்குன்னு சொல்லி ஒரு காணிக்கை, மூத்தவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தான் பாரு. அவர் சொல்லிட்டார் பாருங்க, இங்கே இவன் திறந்தின பிறகு ஆண்டவர் அங்கே மாற்றிட்டார். எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், நிறையா இருக்குது, நீ உன் மனைவி பிள்ளைங்களை போய் காப்பாற்று பாரு, எல்லாம் ஆடு மாடு நல்லா சம்பாதிச்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் சொன்னார். அவரு பயந்து கொண்டு இருந்ததே ஏசாவுக்காக தான். உசுக்குன்னு போயிடுச்சே. நம்ம அப்படி தான் பயந்துன்னு இருப்போம், நிறையா ஒன்றுமே இருக்காது. மழை போல் வருகின்ற போராட்டம், பிரச்சனை, அவமான, நிந்தனை பனி போல உருகி போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோசிக்கிறீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கினே, நல்லா தான் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், இதெல்லாம் முடியுமா, தீருமா? கட்டாயம் தீரும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அண்ணால் எவ்வளோ நாள் வீட்டில் ஜெபம் பண்ணி இருப்பாள் குழந்தைக்காக, நல்ல விசுவாசி. ஆனால் எப்போ ஆண்டவர் அந்த அண்ணாளுக்கு அற்புதம் செய்தார்? தேவாலயத்திலே வந்து ஜெபித்த போதுதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். சில அற்புதங்கள் தேவாலயத்துக்கு நீங்க வந்து ஜெபித்தால் தான் நடக்கும். ஏன் அப்படி? அது அப்படிதான் ப்ரொசீஜர் வச்சுக்கிறார். தேவாலயத்தின் மூலம் நன்மை உண்டாக தேடுவேன். பைபிள் இருக்குதே, தேவாலயத்தின் மூலம் நன்மை உண்டாக தேடுவேன். தேவாலயத்திலே முக்கியத்துவம் கொடுங்கள். தேவாலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். However you give importance to your own house, that same way you must give importance to your church. தேவாலயத்தை உங்கள் வீட்டுக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் பக்தன். ஆத்துமா, அந்த பையனுக்கு தெரியாது, சிறு பையன், நமக்கு தெரியணும். அப்படி என்றால் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இங்கதான் ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க. நீ பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இல்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. அப்போ இங்கதான் முக்கியமான மேட்டர் ஒன்று வரப்போகுது. ஆத்துமா வாழாதபடி வேற என்னமோ வாழுது. அது என்ன? உய்த்து ஆராய்ந்து சோதிப்போமாக. ஆத்துமா சுகமாய் வாழாதபடி, ஆத்துமாவுக்குள்ள வாழ வேண்டியது வாழாதபடி,
வாழக்கூடாதது வாழ்கிறது.